குதிகால்ல புண்ணு இருக்கு ஆர் வேற எங்கேயாவது புண்ணு இருக்கு, எலும்பு அஃபெக்ட் ஆயிருக்கு, எலும்புல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஆம்புடேஷன் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த விதமான ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த புண்ணை ஈஸியா நம்ம ஆத்திரலாம். நெகட்டிவ் ப்ரெஷர் தெரப்பி, அதாவது இந்த வேக்யூம் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் போட்டு உங்களோட புண்ணை சீக்கிரமா ஆத்துறதுக்கான பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் காலில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே டாக்டர் கிட்ட வரதுக்கு முக்கியமா பயப்படுற காரணம் என்ன அப்படின்னா, டாக்டர் கிட்ட போனா கண்டிப்பா விரல் எடுக்கணும் இல்ல கால் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஆம்புடேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு பயமா இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்காக பயந்துட்டே அவங்க வரத்துக்கு யோசிப்பாங்க. பட் பாதத்துல புண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஆம்புடேஷன் தான் ஒரே சொல்யூஷனா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல 85% ஆஃப் த ஆம்புடேஷன்ஸ் ஆர் பிரிவென்டபிள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 85% ஆம்புடேஷன்ஸை நம்மளால தவிர்த்திருக்க கூடும். ஸோ ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல ப்ராப்ளம் இல்லை, லேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுலதான் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. டயபெட்டிஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்புகள் பாதிப்பு அடையுது. ஸோ நரம்பு பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு பாதத்துல இருக்கிற ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் போயிடுது. ஸோ ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் இல்லாததுனால என்ன ஆகுது அப்படின்னா, சின்னதா ஏதாவது காயம் ஏற்பட்டாலும் அவங்க அதை நோட்டீஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த காயம் அப்படியே ஆறாம போய் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இன்ஃபெக்ட் ஆயிடுது. அண்ட் இன்ஃபெக்ஷனோட அவங்க வரும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி ஆயிடுது. இது நரம்பு மட்டும் இல்லாம ரத்த ஓட்டத்தையும் வந்துட்டு பாதிக்க கூடும். சோ கால்கள்ல முட்டிக்காலுக்கு கீழே இருக்கிற பிளட் வெசல்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல அடைப்பு ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாயிடுது. சோ சாதாரணமா ஒரு சின்ன புண்ணு வந்ததுன்னா கூட அவங்களுக்கு ஆறுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். சோ அவங்களோட வூண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப டிலேடா இருக்கும். சோ இந்த மாதிரி காரணங்கள்னாலதான் ஆம்புடேஷன்ஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, நம்ம ஏர்லியாவே இதை பார்த்திருந்தோம் அப்படின்னா நிறைய ஆம்புடேஷன்ஸை நம்ம தவிர்த்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு புண்ணோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் நாங்கள் அசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஸோ அவங்களோட புண்ணுல இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். காலுக்கு போதுமான அளவுக்கு, அதாவது அந்த புண்ணு ஆடுற அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி பார்ப்போம். அவங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்கு, அண்ட் அவங்களோட பாதத்திலேயோ இல்லாட்டி சதையில வேற எங்கேயாவதோ வந்துட்டு கேங்க்ரீன், அதாவது அழுகி போனதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கேங்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உடல் உறுப்பு கருப்பா மாறிடுச்சு, ஒரு விரலோ இல்ல அதோட முனையோ இல்ல குதிகாலோ எனி பார்ட் அது கருப்பா மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்கறதுக்கான சக்தி ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கிடையாது. சோ அந்த மாதிரி கேங்க்ரீனான டிஷ்யூவை ரிமூவ் பண்றதை தவிர வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் உங்களோட பாதத்துல இருக்கிற புண்ணுல இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், உங்களோட பாதத்துல இருக்கிற புண்ணு ஆறுற அளவுக்கு ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு டாக்டர் நம்பினாங்க அப்படின்னா ஆம்புடேஷன் இல்லாம கண்டிப்பா அவங்களால அந்த பாதத்துல இருக்கிற புண்ணை ஆத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒய் ஆம்புடேஷன், எதனால வந்துட்டு ஒரு டாக்டர் ஆம்புடேஷன் அப்படிங்கிற டெசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட் புண்ணோட வரும்போதே அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதாவது அவங்களோட பிபி லெவல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப ஃபீவரோட இருக்காங்க, ஆர் அவங்களோட பிளட்ல வந்துட்டு இன்ஃபெக்ஷனுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாக்குறப்போ எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆர் அவங்களோட சுகர்ஸ் ரொம்ப பிளக்சுவேட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு பேஷண்ட் புண்ணோட வராங்க அப்படின்னா அப்ப லைஃப்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவோம், லிம்புக்கு இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆம்புடேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜரா பண்ற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படுது. பாதத்துல ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்ப எனக்கு ஆம்புடேஷன் தான் ஒரே தீர்வா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இப்ப பாதத்துல ரத்த ஓட்டம் கொண்டு வரதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்கு. எப்படி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ஏற்படும் போது ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிறாங்களோ, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றாங்களோ, பைபாஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் காலுக்கும் பண்ண முடியும். சோ கால்ல புண்ணு இருக்கு, அதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்ப்பாங்க. சோ இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் அவங்க கால்ல ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. சோ கால்ல ரத்த ஓட்டம் கொண்டு வரதுக்கு பலூன் மூலமா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம், ஆர் பெரிய ரத்த குழாய் அடைப்பு இருக்கு, ரொம்ப தூரம் அடைப்பு இருக்கு அப்படின்னா பைபாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ உங்களுக்கு பாதத்துல புண்ணு இருக்கு, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆம்புடேஷன் மட்டும்தான் தீர்வுன்னு நீங்க நினைக்காதீங்க.
ரத்த ஓட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா உங்களோட புண்ணை ஆத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்துட்டு புண்ணோட வரும்போது நான் அதை கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கும் அப்படின்னா, சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு புண்ணை கிளீன் பண்ணக்கூடாது, புண்ணை பெருசாக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு ஆர்குமெண்டா இருக்கும். பட் இது ஒரு தப்பான கான்செப்ட். ஏன்னா சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் புண்ணோட இருக்கக்கூடாது. அவங்களோட புண்ணை நம்ம ஆத்தணும் அப்படின்னா அதுல இருக்கிற இன்ஃபெக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அந்த புண்ணை ஆறி வரும். சோ ஒரு இடத்துல வந்துட்டு குப்பை சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த குப்பையை நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் அந்த இடம் கிளீன் ஆகும். சோ அதே மாதிரிதான் ஒரு புண்ணுலயும். சோ அதுல நிறைய விதமான கிருமிகள் இருக்கும். சோ அந்த கிருமிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த புண்ணை கிளீன் பண்ணா, சர்ஜிக்கலா ட்ரீட் பண்ணா மட்டும்தான் நம்ம அந்த புண்ணை கிளீன் ஆக்க முடியும். சோ அந்த புண்ணை கிளீன் ஆக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நிறைய அட்வான்ஸ்டு ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ அந்த விதமான ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த புண்ணை ஈஸியா நம்ம ஆத்திரலாம். ஈஸினா உடனே ஆறாது, கண்டிப்பா ஒரு 1 to 1.5 மாசமாவது மினிமம் ஆயிடும் நல்ல சுகர் கண்ட்ரோல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. இன்னும் வேற சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பொறுமைங்கிறது வந்துட்டு டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர வேற சில அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படிங்கிறது. சோ நம்ம வந்துட்டு கால்களுக்கு ரத்த ஓட்டம் கொண்டு வந்துட்டோம், நல்லா கிளீன் எல்லாம் பண்ணிட்டோம், சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல எல்லாம் வந்துட்டு அடைப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல நம்மளால அதுல ரத்த ஓட்டம் கொண்டு வரதுக்கு எதுவும் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலுக்கும் அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள்ல பிளட்டை புஷ் பண்றதுக்கும் இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படிங்கிறதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சில இடத்துல உங்களோட புண்ணு நல்லா ஆறி வருது, நல்ல சிகப்பாயி வர ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களோட டாக்டர்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் ப்ரெஷர் தெரப்பி, அதாவது இந்த வேக்யூம் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கறதெல்லாம் போட்டு உங்களோட புண்ணை சீக்கிரமா ஆத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். சில பேருக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கால்ல வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, எலும்பு பாதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, சோ அப்ப வந்துட்டு விரல் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்மா முடிவே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது எந்த இடத்துல அந்த புண்ணு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சோ ஈவன் குதிகால் எலும்புல கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஓரளவுக்கு தான் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த குதிகால் எலும்பை கிளீன் பண்ணிட்டும் நம்ம அந்த புண்ணு ஆத்துறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டா இருக்கு. சோ குதிகால்ல புண்ணு வந்துருச்சு, இன்ஃபெக்ஷனும் ஆயிடுச்சு போன்ல அப்படின்னா கால் எடுக்கிறது தான் ஒரே தீர்வா அப்படின்னு கேட்டா இல்ல. அது உங்களோட ஜெனரல் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. சோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வருது, இன்ஃபெக்ஷன் ரொம்ப மோசமா இல்ல, அங்க இருக்கிற சதையெல்லாம் ரொம்ப கேங்க்ரீன் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அந்த குதிகால்ல இருக்கிற எலும்பை கிளீன் பண்ணியும் கெட்டு போன சதையை கிளீன் பண்ணியும் புண்ணு ஆத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ரொம்ப நாள் படுத்துட்டு இருக்கிற பேஷண்ட், பெருசா மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் எதுவும் இல்லை. சோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பிரஷர்னாலே குதிகால்ல புண்ணு வந்துருச்சு. சோ அதை அப்படியே கவனிக்காம விட்டதுனால அங்க இருக்கிற சதை வந்துட்டு அழுகி போயிடுச்சு. ரொம்ப அழுகல, பட் ஓரளவுக்கு அழுகி இருந்தது. அது உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு வரைக்கும் போயிருந்தது. சோ அவரை அட்மிட் பண்ணிட்டு அந்த கெட்டு போன சதையை கிளீன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பையும் கிளீன் பண்ணி விட்டுட்டோம். சோ கிளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டமும் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா அது ஆறி வர ஆரம்பிச்சது. நல்லா ஆறி வந்த ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தையல் போட்டுட்டோம். சோ தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த புண்ணு நல்லா ஆறி போச்சு. சோ ஒரு குதிகால்ல புண்ணு இருக்கு, ஒரு வேற எங்கேயாவது புண்ணு இருக்கு, எலும்பு அஃபெக்ட் ஆயிருக்கு, எலும்புல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஆம்புடேஷன் மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. போன் மட்டும் கிளீன் பண்ணிட்டு விரலையோ இல்ல பாதத்தையோ காப்பாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது எல்லாமே உங்களோட கண்டிஷனை பொறுத்துதான் இருக்கு. நமக்கு புண்ணு இருக்கு, நமக்கு வந்துட்டு டாக்டர் கிட்ட போனா நம்ம விரல் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சோ நீங்க ஒரு புண்ணு இருக்கு அப்படின்னா உடனே உங்க டாக்டர் கிட்ட போங்க. அவங்க உங்களோட கிளினிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கட்டும். பார்த்துட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கலாம். சோ புண்ணுனாலே ஆம்புடேஷன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஆம்புடேஷன்ஸ் ஆர் வெரி மச் பிரிவென்டபிள். இந்த வீடியோல நம்ம சக்கரை நோயினால ஏற்படுற பாத புண்ணுக்கு ஆம்புடேஷன் தான் ஒரே தீர்வா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.